கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். குண்டு உப்பலவாடி பகுதியில் 2000 ரூபாயுடன் 1 கிலோ துவரம் பருப்பு மற்றும் 5 கிலோ அரிசியை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், போர்க்கால அடிப்படையில் வெள்ள மீட்பு பணியில் அரசு ஈடுபட்டதாக கூறினார். பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கு எவ்வித நோய் தொற்றும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் 14,283 கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் 1113 குடிசை வீடுகளும் 285 ஓட்டு வீடுகள் என மொத்தம் 1390 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். சேதமடைந்த வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் MRK பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சனிக்கிழமை மத்திய குழு வரும் நிலையில் அரக்கண்டநல்லூர் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் அமுதா IAS நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சனிக்கிழமையன்று மத்திய குழு வரும்போது அந்தந்த பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த முழு விவரங்களை அவர்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் நபர் ஒருவர் இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.